தனுசு ஆணாக இருந்து துலாம் பெண்ணாக இருந்தால் அது ஒரு வகையில் வந்து செட் ஆகும். எப்படின்னா இவங்களுடைய அந்த ஆட்சி அந்த அதிகாரம் எல்லாமே அந்த துலாம் ராசி பெண் வந்து கொஞ்சம் ரசிக்கும். இது ரெண்டு முரண்பட்ட குரு ராசி, அந்த இது அசுரகுரு அது தேவகுருவாக இருக்கும், ஆனால் ரசிக்கும். இப்போ மீனம் வந்து ஓரளவுக்கு தான் அது செட் ஆகும், ரொம்ப செட் ஆகாது. ரெண்டும் குரு ராசினாலும் இவங்க அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அது ரொம்ப மெச்சூர்டு ராசி இல்லையா, அது அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கும். அப்போ இவங்களுக்கு அது கேலி நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்ற மாதிரி தோணும். ஆனால் இவங்களை வந்து அதிகாரம் பண்ண விடாமல் கொஞ்சம் அது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நம்ம அதை டேம் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா, நல்லா டியூன் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்ல குடும்ப பாங்கான ஆட்களாக இருப்பாங்க. தனுசு ராசி ஆணாக இருந்தாலும் தனுசு ராசி பெண்ணுனாலும் அப்படி ஒரு 150% குடும்ப பாங்காக இருப்பாங்க. ஆனால் சண்டை சச்சரவுன்னு வந்துருச்சுன்னா ஒரு 200% பெரிய தாதா ரவுடி மாதிரி இருப்பாங்க. வேண்டவே வேண்டான்னுவாங்க. அப்புறம் பார்த்தா ஐயோ எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் தெய்வம்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க.